ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 டைப்ஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். எந்த பிளானில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கோல்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை எப்படி லாபமாக மாற்றலாம்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற சிஸ்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்ஸு. இதில் என்ன செய்வோம்னா, கொஞ்சம் காசு சேர்ப்போம். சேர்த்த காசுக்கு தங்க நகையை வாங்கி வீட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி தங்க நகையாக வாங்கி சேர்த்தா லாபமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறீங்கன்னு. அதுவே நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போவே சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ அது அப்போ பழைய மாடல் ஆகிடும். அப்போ நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி அதெல்லாம் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னா, அதெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் புதுசாக தங்கம் வாங்குகிற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, 10 பவுன் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா 8 பவுனோ இல்லை 6 பவுனோ தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கோல்டு ஜுவல்ஸாக சேர்க்குறப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. செகண்ட், கோல்டு காயினும் அதே தான். இதில் மேக்கிங் சார்ஜஸ் பதிலாக மோல்டிங் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. எல்லாமே ஒன்று தான். அதுலேயும் வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறீங்க, 2 வருஷம் கழித்து விற்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு தான் வரும். ரொம்ப பெருசாக லாபம் எதுவும் இருக்காது. நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா தங்கம் ஏறுமுகத்தில் இருந்தால் மட்டும்தான் லாபம் கிடைக்கும். 20 பவுன் தங்க நகையாக சேர்த்து வச்சிங்கன்னா அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ரொட்டேஷனுக்கோ விடலாம். அதுவே நீங்கள் கோல்டு காயினாக வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ண முடியாது. நகைகளாக இருந்துச்சுன்னா அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் அண்டு கோல்டு ஜுவல்ஸ் ரெண்டுமே சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் கோல்டு காயினாக எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாம் ஆன பிறகு மாற்றி புது நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி கோல்டு காயினோட அமௌண்ட்டில் கம்மியாகும். ஸோ கோல்டு காயினாக எடுத்து வச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் நகையாக மாற்றுற ஸ்கீமுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு லாபகரமாக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு இதுவும் பேட் ஐடியா தான். ஃபோர்த்து, இடிஎஃப் கோல்டு ஆர் கோல்டு பீஸ். இது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இடிஎஃப் கோல்டாக சில நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இப்போ எஸ்பிஐ கூட நடத்துது. அதுபோல் பர்டிகுலராக தனியார் நிறுவனங்கள் கூட நடத்துகிறாங்க. ஸோ அந்த நிறுவனத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பணத்தை போட்டு தங்கத்துக்கு நிகராக சேர்த்து வச்சுக்கிட்டு வரலாம். ஆனால் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இல்லைனாலும் அங்கேயே தங்கத்தை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கணும். கிட்டத்தட்ட இது பங்குச்சந்தை மாதிரி தான். தங்கம் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். பட் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அங்கே ஆள் இருக்கணும். அந்த பர்டிகுலர் பேங்க்லேயோ அந்த பர்டிகுலர் கோல்டு பீஸை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனத்துலேயோ நிறைய ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அது லாபகரமாக இருக்கும். முக்கியமாக நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஸோ இடிஎஃப் கோல்டு இல்லை கோல்டு பீஸ் இதுக்கு நம்ம ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகணும். இதில் லாபம் நிறையவே இருந்தால் கூட இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகணும். எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்லேயோ நெஃப்ட்லேயோ போகிறதுக்கு முன்னாடி எப்படி ரிசர்ச் பண்ணிட்டு போகிறோமோ அதே போல் இடிஎஃப் கோல்டுக்கும் போகணும். இதுலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. நிறைய பிஸ்னஸ்மேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் நாலேஜை பெற்றுட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் அடைகிறாங்க. ஸோ இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். இதில் இவ்வளவு தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்டு, கோல்டு சிட்டு. இது பார்த்திங்கன்னா
வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துக்கலாம்னு நிறைய கடையில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு உங்கள் யூசேஜுக்கு இல்லை 2 வருஷத்துக்குள்ளே உங்கள் பொண்ணு யூசேஜுக்குன்னா இது ஓகேவாக இருக்கும், லாபமாக இருக்கும். இதுவே நகைச்சீட்டு போட்டு நகையோ இல்லை காயினோ வாங்கி வச்சுட்டு மறுபடியும் அதை விற்று பணத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு வேலிடான ஆப்ஷன் கிடையாது. அந்த அளவுக்கு லாபம் வராது. கோல்டு சீட்டு கட்டுற இடம் நமக்கு நம்பிக்கையான இடமா இருக்கணும். இந்த 3 விஷயத்தில் சொல்கிறது என்னன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு நகை சேர்க்குறீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்குன்னா தங்க நகைகளாக வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே வேஸ்ட்டு தான். ரிட்டர்ன்ஸாக கிடைக்காது. வாங்கி உடனே 2 இல்லை 3 வருஷத்தில் விற்கிறப்போ லாபமே கிடைக்காது. அதுவே 10 வருஷம் கழித்து விற்றீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். 5th கோல்டு பாண்டு, இதை சவரிங் கோல்டு பாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நேஷனைஸ்டு பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸு எல்லாமே கோல்டு பாண்டை விற்கிறாங்க. இதுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இருக்குது. பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு தங்கமாக வாங்குகிறோம். 8 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி இருக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தங்கத்தோட ரேட்டோ அந்த ரேட்டுக்கு அப்படியே அமௌண்ட்டாக கிரெடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப நம்பகமாக இருக்குது. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட செட்டு. இது கவர்மெண்ட் பேங்க்லேயே அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு பவுனோட விலை 50,000 வாங்குறீங்கன்னா 8 வருஷம் கழித்து ஒரு பவுனோட ரேட்டு 80,000னா 80,000 ப்ளஸ் 2.5% இன்ட்ரெஸ்ட் வட்டியோடு சேர்ந்து வரும். இது பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றுனதும் நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக சேர்ந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.